ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு யுவன் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு டே தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். காலையிலே சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தா செம மழை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெளியே வந்து பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு சீக்கிரமாலே. ரெயின் கோட்லாம் போட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்க வழியில எங்கள் அம்மா பெட்ரோல் போடணுன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரோல் போடுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் ஒன்றாவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை கம்மியாக பெய்யும்னு நினச்சோம், செம மழை பெய்யுது. என்னன்னே தெரில, என் ஃபோன்லலாம் வேறு தண்ணி படுது. மழை குறையும் அப்படின்னு நினச்சோங்க, ஆனால் மழை அதிகமாகிட்டே தான் இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே டஃப்பான ஒரு டைம் தான் இது. ஏன்னா ஆம்புலன்ஸ்லாம் வேறு போயிட்டே இருந்தது ரோட்டில். நம்ம அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் இப்படியே கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சூப்பராக இருக்கும் இந்த கோவில். அண்ட் இந்த கோவில் வந்து ஒரு நீங்கள் என்ன வேணாலும் நடக்கிற ஒரு சூப்பரான கோவில் தாங்க இது. இந்த கோவில் வந்து ஒரு சந்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படியோ நம்ம கோவில் ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் வந்து நிறைய பேர் இந்த மயிலாப்பூர் சரௌண்டிங் இந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் இந்த கோவில். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து கோலைவெளி அம்மன் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்குள்ளே போன உடனே சமகாலியாக இருந்தது கோவில். எப்பவுமே ஃப்ரைடே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சமகாலியாக இருந்தது, மழைன்றதுனால காலியாக இருந்தது போல். இந்த கோவிலில் நிறையா கோழி ஆடு இது எல்லாமே இருக்கும். இந்த ஆடு வேறு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம முறைச்சினே இருந்தது. நான் கூட முட்டிருமோன்னு பயந்தேன். நல்ல வேளை அந்த ஆடை கட்டி வச்சுருந்துருக்காங்க. கட்சி இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உக்காண்டோம். சரி மழை நின்னோடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு. இங்கே தான் சாமி கருவறை இருக்குது. அந்த கருவறைக்கு முன்னாடி இங்கே அழகாக குட்டி குட்டியாக 4 சிலைங்க இருக்கும். விநாயகர், முருகர், சிவன், அப்புறம் கருப்பசாமி. அவங்களுக்கு கீழெலாம் அழகாக விளக்கேற்றி வச்சுருந்தாங்க, ஒரு விளக்கு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி மழை நிற்கும்னு பார்த்தா நிற்கலை. இந்த சூலத்தில் நம்ம என்ன வேண்டிட்டு நம்ம ஒரு எலுமிச்சை பழம் குத்தினாலும் அது நடக்குங்க. இந்த கோவிலில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கூட எவ்வளோ பேர் குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த கோவில் இந்த மரம் எல்லாமே செமையாக செஞ்சுட்டு சூப்பராக காற்று வந்துட்டு இருந்தது. எப்படியோ கொஞ்சம் மழை நின்ன உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போகும்போது நேராக ஸ்நாக்ஸ் கடையில் நிறுத்தி எங்கள் அப்பாவுக்கு 300 மொய் வச்சுட்டேன். என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கடையில் இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. ஆனால் ஒரு கவர் கேட்டால் கவர் விற்கக்கூடாது, பிளாஸ்டிக் தடைன்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸு கவரில் போட்டு தராங்க. இது என்ன லாஜிக்னே தெரியலங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி ஹோட்டல் வந்துட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மழைன்றதுனால காலியாக இருக்க போல். இந்த ஹோட்டல் ஏன் கூட்டமாக இருக்குன்னா, இங்கே ஹாப்பி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் 70 ருபீஸ்க்கு தருவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா, வடை, கார சட்னி, தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு அண்டு சாம்பார், ஒரு இட்லி, ஒரு பூரி தருவாங்க. தோசை அண்ட் காஃபி ஆர் டீ, அது நம்ம சாய்ஸ். இது எல்லாமே சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஆஸ் யூஷுவல். இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தோசையை எடுத்து வந்து வச்சாங்க. தோசை சாப்பிட்டு நான் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அதுக்கு சாப்பாடு போட கொஞ்சம் விளையாட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்படியே நல்லா இதுவாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்குது. வெளியே சமைச்சில்லுன்னு இருக்குது. அது ஏன்னு தெரில. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் செய்ய சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சாம்பார் சாதம், அப்புறம் தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் ஃப்ரை செய்யலாம். வாங்க செய்யலாம். எனக்கு இந்த பீன்ஸ் எப்பே வெட்டவே வராது கத்தியில். அதனால் என்ன பண்ணுவேன்னா, இப்படி கத்திரிக்கோல் வச்சு இப்படி அரிஞ்சிடறேன். இங்கே பாருங்கள், இது ஈஸி தான், டைமும் சீக்கிரம் ஆகிடும். அதனால எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி அது ஏனே தெரியல. பீன்ஸ் மட்டும் எப்பவுமே எனக்கு வெட்டவே வரல, கற்றுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து அம்மா வெளியே போகும்போது இது மூக்கல் செய்யின்னாங்க. எனக்கு மூக்கல் என்னன்னு தெரியல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இது எனக்கு எப்படி அறியணுன்னே தெரியல. இது அரிய தோல் வந்துகிட்டே இருக்குது. இதை நான் சாப்பிட்ருக்கேன் செஞ்சு, ஆனால் நான் இது வரைக்கும் இதை அறிஞ்சதில்லை. இது எதில் முடிக்கணுன்னே தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குங்க இது. அண்ட் இது ஒன்று முள்ளங்கி ஸ்மெல் வருது, அது ஏன்னு தெரியல. இது சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு மூக்கல்னு தனியாக சாப்பிடல. சாம்பாரில் மூக்கல் சாம்பார் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது சாப்பிட்ருக்கேன். தனியாக பொரியல் மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. இது எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த மூக்கல்ன்றது அல்ல குறையாமல் வருதுங்க தோல், அக்ஷய பாத்திரம் மாதிரி. தெரியல என்னன்ட்டு. இது ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தான்.
இப்போ நான் வந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு நான் பருப்பு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 பேர் வராங்க. அதனால் இது கரெக்டாக இருக்கும் ஒரு 5 பேருக்கு. அது இப்போ நல்லா கழுவுறேன். இதோட 3வது வாட்டி கழுவுறேன். 3 வாட்டி கழுவும் போதும் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது இந்த தண்ணி. ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியாமல் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. எல்லா காய்கறியும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னென்ன காய்கறி பாருங்க காட்டுறேன். வெங்காயம், தக்காளி, இது வந்து மாங்காய், ஒரு ஆஃப் மாங்காய் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கோஸ் போட்டிருக்கேன். கோஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் அவரைக்காய் அடியில் இருக்குங்க. இங்கடா அவரை அந்த இருக்கான் பாருங்க, எவ்வளோ ஒன்று கிடச்சிருக்கான் இவன் அவரை. அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி நான் கேட்டு கட் பண்ணேன். இவன் பேர் என்ன சொன்னேன், மூக்கல். அதுக்கப்புறம் தக்காளி அண்டு இது கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் போதும். இது எல்லாமே ஆஃப் ஒரு அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்கிற சாம்பார் சாதத்துக்கு நம்ம 3 மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சாம்பார் பேக்கெட் ஒன்று 10 ரூபாது. இது 3 தாங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டு. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் எண்ணெய் ரொம்பவே அதிகமாக ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, இப்போ அது உள்ளேருந்து எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே விட்டுட்டேன். ஒரு வேளை எண்ணெயாக வந்துடுமா என்னான்ட்டு. சரி ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். தூக்கமாக வேறு வருது, என்ன பண்ணுறது. நான் எண்ணெயை நல்லா சூடாக்கி விட்டேன். எண்ணெய் செம சூடாகி ஒரு புகையாக வர ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு நவுந்து இருந்த எல்லா காய்கறியும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. என்னடா இவ்வளோ சூடாகிட்டு. காய்கறிலாம் போட்ட உடனே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இன்னும் புகை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எப்படியோ கிட்ட போய்ட்டு கிண்டிட்டு அதில் வந்து ஒரு 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டேன் நான். ஏன்னா நான் இதே கிளாஸில் அரிசி எடுத்தேன். அதனால் இதே கிளாஸ் தான் நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். சாம்பார் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் அரிசியும் ஆட் பண்ணி நல்லா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு கிண்டிட்டேன். இது கிண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சது போட்டுட்டு, இது கூடவே நம்ம கடையில் வாங்கின சாம்பார் பொடி அந்த ஃபுல் பேக்கெட்டையும் அப்படியே போட்டுறோம். அந்த 10 ரூபா பேக்கெட் அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டேன். அது நல்லா கிண்டி விட்ட உடனே கொஞ்சம் பபிள் மாதிரி வரும். அப்படி பபிள் மாதிரி வரப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் இது ஊற்றிட்டு கிண்டிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுற வேண்டியது தான். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவிலாம் வந்ததுக்கப்புறம் திறக்கலாம். இப்போ பொரியலுக்கு வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வெங்காயம், எண்ணெய் இதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டால் கொஞ்சம் மசாலா போட்டால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. சாம்பார் சாதமும் அந்த சைடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி லஞ்சுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அப்பளம். ஏன்னா வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் ஒரு சில பேருக்கு இறங்காது, அதனால். ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு அண்ட் டேவும் எனக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.